ஹலோ சம்பத்தா? ஆமாம், நான் ஜெயலலிதா பேசுகிறேன்னு சொன்னாங்க. எந்த ஜெயலலிதான்னு கேட்டேன். ஜெயலலிதா நம்மகிட்ட என்னத்துக்கு பேசுவாங்க, போனே பேச மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்மகிட்ட எதுக்கு பேசுகிறாங்கன்ட்டு நான் எந்த ஜெயலலிதான்னு கேட்டால, நான் சிஎம் பேசுகிறேன் சம்பத் அப்படின்னாங்க. இப்படியே சொன்னாங்க. பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. மனைவி இருக்காங்கன்னு. ஒய்ஃப்ட கொடுங்க ஃபோனை அப்படின்னாங்க. என் மனைவியிட்ட ஃபோனை கொடுத்தா. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சம்பத்தை திமுக போகிறதுக்கு முடிவெடுத்துட்டாரு, விட்டுறாதீங்க, என்கிட்ட அனுப்புங்க, நான் பத்திரமா பாதுகாத்துக்கிறேன்னு சொன்னாலே என்னை பொண்டாட்டி அழுதுட்டான். சம்பத்துக்கு அம்மா எங்க தான் நிற்கிறாங்கன்னு. ஏன்னா மனைவி மலையாளி. மலையாளம்னு சொன்ன உடனே அவங்களுக்கு டோனே மாறிடுச்சு. அவரிடத்து குடிக்கிங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட எப்படி இருக்கீங்க, உடம்புல எப்படி இருக்கு அப்படின்னு, நல்லா இருக்குன்னு சொல்லி அம்மா அழுதுட்டான். இல்லை, உங்கள் பிள்ளைய நான் நீங்கள் பார்க்குறத விட அழகாக பத்திரமா பார்த்துக்குவேன், அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. சொன்னால் கேட்க மாட்டான்னு சொன்னாங்க அம்மா. கேட்க வைங்க, நீங்கள் அம்மா இல்லை, உங்களை மீறி போயிடுவாரா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஓபிஎஸ் ஃபோன் பண்ணார். 5 நிமிஷத்தில் ஓபிஎஸ், அம்மா உங்களை லைக் பண்ணுறாங்க, அப்படி யாரையும் அவங்க விரும்ப மாட்டாங்க, உங்களை விரும்புகிறாங்க, நீங்கள் அதிமுக வாங்கினார். நான் சொன்னேன், என்னுடைய குணத்துக்கு ஒரு நாள் உங்கள் கட்சி இருக்க முடியாது, என்னால் முடியாதுன்னா. இல்லை, இங்கே ஜாம்பவானும் இருக்கலாம், சாதாரணமானவனும் இருக்கலாம், அம்மா யாருக்கு என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும், வாங்கன்னு அவர் சொன்னார்.